செட்டிநாடு உருளை பட்டாணி ரோஸ்ட். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். செட்டிநாடு உருளை பட்டாணி வறுவல் என்பது தமிழ்நாடு, தென்னிந்தியாவில் உள்ள செட்டிநாடு பகுதியிலிருந்து வரும் துடிப்பான மற்றும் மணம் மிக்க வறுவல். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: மல்லி விதைகள், சீரக விதைகள், சோம்பு, கருப்பு மிளகு, காய்ந்த மிளகாய், கிராம்பு, ஏலக்காய் காய்கள், கறிவேப்பிலை, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. படி 1. மசாலாவை தயாரிக்க புதிதாக அரைத்த மசாலாவுக்கு கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் ஒரு காய்ந்த பாத்திரத்தில் மிதமான தீயில் வாசனை வரும் வரை சுமார் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வறுக்கவும். அவை முழுமையாக குளிர்ந்த பிறகு உபயோகிக்கவும். படி 2. ஆரிய வறுத்த மசாலாக்களை ஒரு மசாலா அரைப்பான் அல்லது சிறிய பிளண்டரில் நைசாக அரைக்கவும். தனியாக வைக்கவும். படி 3. ஒரு கடாய் அல்லது பானையில் மிதமான தீயில் எண்ணெய் சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். பின்னர் உளுத்தம் பருப்பு மற்றும் பெருங்காயம் சேர்த்து பருப்பு பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். படி 4. தாளிக்க கருவேப்பிலை சேர்த்து கருக விடவும். படி 5. நன்கு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். படி 6. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போக 1 நிமிடம் வதக்கவும். படி 7. ஃபைன்லி சாப் டொமேட்டோஸ் என்பதற்கு பொடியாக நறுக்கிய தக்காளியை என்றும் சாஃப்ட் அண்ட் மூஷி என்பதற்கு மென்மையாகவும் குழைந்த நிலையிலும் என்றும் all starts to separate from the sides என்பதற்கு எண்ணெய் ஓரங்களில் பிரியத் தொடங்கும் வரை என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது சமையல் வழிமுறைகளின் நோக்கத்தை சரியாக பிரதிபலிக்கிறது. படி 8. துண்டுகளாக வெட்டிய உருளைக்கிழங்கு மற்றும் மஞ்சள் தூளை சேர்க்கவும். வெங்காயம் தக்காளி கலவையால் உருளைக்கிழங்கை நன்றாக பூசும்படி சில நிமிடங்கள் வதக்கவும். படி 9. சுமார் 1/4 முதல் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து மூடி வைத்து உருளைக்கிழங்கு சுமார் 80% வெந்தவரை மிதமான தீயில் சமைக்கவும். அடிபிடிக்காமல் இருக்க அவ்வப்போது கிளறவும். படி 10. பச்சை பட்டாணி மற்றும் புதிதாக அரைத்த செட்டிநாடு மசாலா பொடியை சேர்க்கவும். நன்றாக கலந்து ஒன்றுபடுத்தவும். படி 11. உப்பு தேவையான அளவு சேர்த்து மூடி வைக்காமல் உருளைக்கிழங்கு முழுமையாக வேகும் வரை மற்றும் கறி ஒப்பீட்டளவில் வறண்டு மசாலாவுடன் ஒட்டும் வரை தொடர்ந்து சமைக்கவும். படி 12. பரிமாறுவதற்கு முன் புதியதாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.